எனக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாரிடமும் ஒரு பழக்கம் உண்டு. நம்ம குழந்தைகளை பார்த்து, உனக்கு நீ என்னவாகணும்னு ஆசை என்று கேட்பதுதான். அதற்கு நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பைலட் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு ஆசை என்று குழந்தைகளும் பதில் சொல்வதை நம்ம பார்த்து இருக்கின்றோம். இன்னும் சில பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, குழந்தைகளிடம் நீ இதுவாகணும் இல்ல அதுவாகணும் என்று சொல்லி இவர்களின் ஆசைகளை குழந்தைகள் மனதில் திணித்து அவர்களை டாக்டர் சோ அண்ட் சோ, பைலட் சோ அண்ட் சோ என்று அவருடைய பெயர்களோடு சேர்த்து கூப்பிட்டு அவர்களை மோட்டிவேட் பண்றதை நம்ம பார்த்து இருக்கின்றோம். குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, வாலிபர்கள், நடுவயதினர், வயதானவங்க, ஆண்கள், பெண்கள் எவராக இருந்தாலும் அவங்கள்ட்ட ஏதோ சில ஆசைகள் இருப்பது மிக மிக நிச்சயமே. ஆமா, தேவனால படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுக்கும் ஆசைகள் இருப்பது மிக மிக நிச்சயமே. இங்கு பரிசுத்த வேதாகமத்தில் இப்படித்தான் ஒரு முறை இயேசு தன்னுடைய சீடர்களுடன் எரிகோ என்ற பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகின்ற வழியில் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு குருடன் இயேசு இவ்வழியே செல்கின்றார் என்பதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில், இயேசுவே எனக்கு இரக்கம் காட்டும் என்று மிகவும் சத்தமிட்டு இயேசுவை கூப்பிடத் தொடங்கினான். அவன் சத்தமிட்டு அழைத்ததை கேட்ட இயேசு அவனை அழைத்து வரச் சொல்லி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று அவனிடம் கேட்கின்றார். அதற்கு அவன், நான் பார்வை அடைய விரும்புகின்றேன் என்று கூறுகின்றான். இயேசுவும் அவன் மேல் இரக்கம் கொண்டு அவன் பார்வை அடையும்படி செய்கின்றார். இந்த சம்பவத்துல அந்த குருடன் தான் பார்வை அடைய வேண்டும் என்ற ஆசையை பல வருடங்களாக அவன் உள்ளத்திலே கொண்டிருந்தான். மேலும் அவன் இயேசுவை குறித்து பல தருணங்களில் கேள்விப்பட்டும் இருந்தான். இது நிமித்தம் அவனுடைய தான் பார்வை அடைய வேண்டும் என்ற ஆசை, தன்னை இயேசுவால் பார்வை அடைய செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தது நிமித்தம் இயேசு அவனை கடந்து செல்கின்றார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகின்றான், பார்வையும் அடைகின்றான். இது போலவே 12 வருடங்களாக நிற்காத உதிரப்போக்கினால் அவதிப்பட்டு பல்வேறு மருத்துவங்களை மேற்கொண்டு தோற்று போன ஒரு பெண்ணுக்கு இருந்த மிகப்பெரிய ஆசை தன்னுடைய உதிரப்போக்கு என்றாவது ஒரு நாள் நின்றுவிட வேண்டும் என்பதே. அத்தோடு இவளும் இயேசுவை குறித்து அதிகமாய் கேள்விப்பட்டிருந்தால் இது நிமித்தம் தன்னுடைய 12 வருட உதிரப்போக்கு நிற்க வேண்டும் என்ற விருப்பமானது தான் இயேசுவின் ஆடையை தொட்டாலே போதும் தனக்கு சுகம் உண்டாகும் என்ற விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அவள் உள்ளத்தில் உருவாக்கியது. அந்தபடியே இயேசுவின் ஆடையை தொடும்படியான வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை தவறவிடாமல் அங்கு இயேசுவை சுற்றி காணப்பட்ட மிகப்பெரிய நெரிசலையும் பொருட்படுத்தாமல் உள்ளே நுழைந்து இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொடுகின்றாள். அவள் உள்ளத்தில் கொண்ட விசுவாசத்தின்படியே அவள் ஆசை நிறைவேறியது. இயேசுவின் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் அவளின் 12 வருட உதிரப்போக்கு நின்று போகின்றது. பரிசுத்த வேதாகமம் இப்படியாய் சொல்லுகின்றது, தேவனிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாயிரு, அதாவது அவரிடத்தில் நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் தந்தருள்வார். மேலும் நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே நம்முடைய தேவைகளோ வேண்டுதல்களோ அது எதுவாக இருந்தாலும் அவைகள் நமது உள்ளத்தில் விருப்பங்களாக, ஆசைகளாக உருவாகட்டும். இப்படி உருவான விருப்பங்களையும் ஆசைகளையும் தேவனிடத்தில் தெரிவிப்போம். ஒருவேளை அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நமது ஆசையும் தேவனுடைய திட்டமும் ஒன்றாக இசைந்து இருக்குமே ஆனால் நமது விருப்பமும் ஆசையும் உடனடியாக நமக்கு நிறைவேறும். ஒருவேளை நமது ஆசையும் அதற்கான தேவனுடைய திட்டமும் நாம் விரும்பும் காரியத்தில் மாறுபடும் பட்சத்தில் நமது ஆசை நிறைவேற கால தாமதமாகலாம். காரணம், நமது விருப்பத்தையும் ஆசையையும் தேவன் தன்னுடைய திட்டத்தோடு ஒத்து போகத்தக்கதாக அதை சீர்படுத்துவார். சீர்படுத்தும் காலமே அந்த தாமதம். சீர்படுத்தின பின்பு நமது விருப்பத்தையும் ஆசையையும் நமக்கு நிச்சயம் நிறைவேற்றுவார். தேவன் நமது விருப்பத்தை நிறைவேற்றும் பட்சத்தில் அது நமக்கு ஆசீர்வாதமாகவும் நமது உள்ளத்திற்கு மிகுந்த சமாதானமாகவும் இருக்கக்கூடும். ஒருவேளை நமது விருப்பத்தை நமது சுய இச்சையினால் நாமே நிறைவேற்றிக் கொள்வோமே ஆனால் அது நமது உள்ளத்திற்கு மிகப்பெரிய சஞ்சலமாக மாறக்கூடும். உதாரணமாக, ஒரு காரை கூட பார்க்கிங் செய்ய இடவசதி இல்லாத வீட்டில் குடியிருக்கும் நமக்கு ஒரு கார் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசை கொண்டு அதை தேவனிடத்தில் தெரிவிக்கும் பட்சத்தில் அதை தேவன் நமக்கு உடனடியாக நிச்சயம் நிறைவேற்ற மாட்டார். முதலில் நமக்கு கிடைக்க போகும் காரை பார்க்கிங் செய்வதற்கான இடவசதி உள்ள வீட்டை நமக்கு கொடுத்த பின்பே காரை வாங்குவதற்கான சூழ்நிலைகளை சாதகமாக்கி நமது விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். இது தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதமாகவும் நம் மனதிற்கு சமாதானமாகவும் இருக்கும். ஒருவேளை கார் வேணும் என்ற ஆசையினால் நம்முடைய சொந்த இச்சையினால் பலத்தினால் ஏதோ ஒரு லோனை போட்டு அந்த காரை வாங்கி அதை ரோட்ல நிறுத்தும் பட்சத்தில்
மாதம் இஎம்ஐ கட்டுவதற்கான தேதி வரும் பொழுது ஏற்படும் பதட்டம், யாராவது திருடி விடுவார்களோ என்ற பயம், ரோட்டில் உள்ள அத்தனை தூசியும் குப்பையும் கார் மேல் படிந்திருப்பதை கண்டு வருத்தம், இப்படி நமக்கு அது மன சஞ்சலத்தையும் தேவையற்ற பதற்றத்தையும் உண்டு பண்ணும். இப்ப சொல்லுங்க, உங்க ஆசை என்னன்னு? ஆசைப்படுவது தவறில்ல, ஆசையும் விருப்பமும் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த உலகத்துல 2 தரப்பினருக்கு மட்டும்தான் எந்த விதமான ஆசை இருக்காது. ஒன்னு, மரணம் அடைந்து பிணமாக இருப்பவர்களுக்கு. 2, மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு. நமக்கு ஆசைகள் உருவாகட்டும், ஆனால் அவைகள் நம்மை உண்டாக்கின தேவன் அவற்றை குறித்து வைத்திருக்கும் திட்டங்களோடு இசைந்து போகும் பட்சத்தில் மாத்திரமே அது நமக்கு நிறைவேறும் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள நாம் பழகி கொள்ள வேண்டும். நமது ஆசைகள் நிறைவேறாத பட்சத்தில் உண்டாகும் மனசோர்வையும் வீணான கவலைகளையும் தவிர்ப்போம். தேவன் நமது விருப்பங்களை தமது திட்டத்தின்படி நமக்கு நிச்சயம் நிறைவேற்றுவார். இக்காணொளியை கண்டு உணர்ந்த தங்களுடைய அன்றாட வாழ்வில் கை கொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.